எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இப்போ பச்சை பயிரை வச்சு நான் ஒரு வடை செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/4 கிலோவில் பச்சை பயிர் எடுத்து ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க. தண்ணி இல்லாத ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். உப்பு, நான் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, சீரகம், கொஞ்சம் ஆப்பச்சோடா, அரிசி மாவு, கடலை மாவு, அவ்வளோதாங்க தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் உங்களுக்கு நான் பச்சை பயிர் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டேங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ சோம்பும் சீரகமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆப்பச்சோடா, இது ஆப்ஷன் தாங்க, வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட போட்டுக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதுவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு நம்ம வடைக்கு தட்டிக்கலாம். இது மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இதுமாரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் கடாய் வச்சுருக்கேங்க. அதில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஸ்லோவாக தான் வச்சுருக்கேங்க. இப்போ அதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும்தாங்க வேகும், உள்ளே வேகாது. அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அதுமாரி வடை போட்ட உடனே நீங்கள் கிளறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தாங்க கிளறணும், இல்லைன்னா வடை உடஞ்சிரும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் அதிலே வேகட்டோங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எப்பவுமே கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலேயே வடை சுட்டு போர் அடிச்சதுன்னா நீங்கள் இப்படி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து டைரெக்டாக நம்ம பச்சை பயிறு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து தாராளமாக சாப்பிடுவாங்க. இப்போ இன்னும் நல்லா வேகட்டோங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். வடை நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு வரணுங்க, நல்லா ஸ்லோவாக வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ எடுத்துடலாம். கடலைப்பருப்பு வடைக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காதுங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்தது ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.